Hi everyone, welcome to SR Academy. 10th Standard Mathematics. இதில் கம்பல்சரி கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் ஒவ்வொரு பப்ளிக் எக்ஸாமாக நடந்தது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஏப்ரல் 2025. இந்த எக்ஸாமில் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 2 மார்க் ஒரு 5 மார்க் ரெண்டுத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. First question number 28, இது 2 mark. Check whether sequence square root 2, root 8, root 18, root 32, root 50 is an AP or not. If it is an AP, then find the common difference. ஒரு சீக்வன்ஸை கொடுத்துட்டாங்க. இந்த சீக்வன்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் அமையுமா இல்லையா, அதான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஒருவேளை அதை ஏபியில் இருந்தால் காமன் டிஃப்ரென்ஸ் டியோட மதிப்பு என்ன, அவ்வளோதான் கேள்வி. ஸோ நாம் ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அது ஏபியா இல்லையான்னு கேட்டால் நாம் எதை கண்டுபிடிக்கணும்னா T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2வான்ற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றதை தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற டேர்ம்ஸை சிம்பிளிஃபை பண்ணி எழுதுகிறேன். இங்கே பாருங்கள், ரூட் 2 கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம், அது டேர்ம் 1. அடுத்து ரூட் 8 நான் என்ன பண்ணுறேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 into 2 அப்படின்னு மாற்றிக்கிறோம். அப்படி மாற்றுறதால என்ன ஆகுது, 2 root 2 அப்படின்னு மாறுது. இப்போ ரூட் 8 எப்படி மாறுது, 2 root 2. அதே போல் டேர்ம் 3 ரூட் 18 இருக்குது பாருங்கள், அதை ரூட் 9 into 2ன்னு எழுதுகிறேன். 9 ரூட் எடுத்தால் 3 வெளியே வந்துடும், 3 root 2. அப்போ டேர்ம் 3 root 2. அதே போல் டேர்ம் 4 root 2, டேர்ம் 5 root 2ன்னு மாறுது. இந்த root 2 மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இப்போ புதுசாக நமக்கு கிடைத்திருக்கிற சீக்வன்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா root 2, 2 root 2, 3 root 2, 4 root 2, 5 root 2. ஸோ இந்த சீக்வன்ஸை தான் அவங்க வேறு வடிவத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஃப்ரென்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி T2 மைனஸ் T1 கண்டுபிடிக்கணும். T2ன்றது இது செகண்ட் டேர்ம் 2 root 2 போட்டோமா, மைனஸை போட்டோம். ஃபஸ்ட் டேர்மை எடுத்து எழுதுகிறேன். 2 root 2ல் ஒரு root 2 போயிடுச்சுன்னா 1 root 2. அதாவது ரொம்ப சிம்பிள். என்னென்னா ரெண்டாவது டேர்ம்லேருந்து ஒன்றாவது டேர்மு 2 root 2ல் ஒரு root 2 போனால் ஒரு root 2. அதே போல் T3 மைனஸ் T2 கண்டுபிடிக்கிறோம். இது T3, இது T2. அப்போ 3 root 2ல் 2 root 2 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைப்பது root 2. அப்போ root 2 என்பது நமக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டு வருது. என்ன வருது, டிஃப்ரென்ஸு ஈக்குவலாகவே வருது. அதே போல் மீதி 2 டேர்மையும் கம்பேர் பண்ணிடுறேன். T4 மைனஸ் T3, 4 root 2லேருந்து 3 root 2வை மைனஸ் பண்ணால் அகெயின் root 2. அதே போல் T5 மைனஸ் T4, 5 root 2லேருந்து 4 root 2வை மைனஸ் பண்ணால் திரும்பவும் root 2 வருது. எல்லாத்துக்குமே ஒரே டிஃப்ரென்ஸ், காமன் டிஃப்ரென்ஸ் சேமாக வரத்தால் இது கட்டாயமாக ஒரு ஏபி தான். Since the difference between consecutive terms is constant, the equation is an AP. சாரி சார், கண்டுபிடிச்சாச்சு, ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சாச்சு, இது ஒரு ஏபின்னு. அப்போ காமன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க இல்லையா. காமன் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, 2 கன்சிக்யூட்டிவ் டேர்முக்கு உள்ள டிஃப்ரென்ஸு root 2. ஸோ இங்கே என்ன வந்துருக்குதோ அதுதான் காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த 2 மார்க்கை தொடர்ந்து அடுத்து ஒரு 5 மார்க் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இதுவரை கடந்த 5 வருடங்களில் 10 பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 10 பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரும் எங்ககிட்ட ஆன்சரோட புக்காகவே இருக்குது. இந்த புக்கு உங்கள் வீட்டு அட்ரஸுக்கே அனுப்பி வைக்கப்படும். இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் 5 சப்ஜெக்ட்டுக்குமே நாங்கள் புக்கு வச்சுருக்கோம். எது வேணும்னாலும் இது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ காண்டாக்ட் செய்யவும். அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க.
x minus 1 the whole square plus x minus 2 the whole square plus x minus 3 the whole square is equal to 0. Determine the nature of the roots of the equation. இந்த ஈக்குவேஷனோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷனை அப்படியே வச்சு ஆன்சர் நம்மளால் கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரு சின்ன மாற்றம் செய்து கொள்கிறோம். என்ன சார் அப்படின்னா, இதை நம்ம a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறோம். அவசரப்பட்டு இது a இது b இது c அப்படின்னு நினச்சிக்கிட்டு கணக்கை போடாதீங்க, அது தப்பாக போயிடும். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா அதை நம்ம a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் மெத்தடில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர். அதே போல் எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயரை இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயரை இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கேன், விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த ரீசனை இங்கே எழுதியாச்சு. அடுத்தது இப்போ பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் இது எல்லாத்தையும் பெருக்கிறேன். 2 இன்ட்டு 1 2 2x 1 ஸ்கொயர் பண்ணால் 1. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ப்ராக்கெட் எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. ஸோ 2 ஸ்கொயரை போட்டால் நமக்கு ப்ளஸ் 4. அடுத்து தேர்ட் ப்ராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர் 2 இன்ட்டு 3 6x ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது எல்லாத்தையும் மீண்டும் சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் கூட்டுறோம். ஒரு எக்ஸ் ஸ்கொயர் 2 எக்ஸ் ஸ்கொயர் 3 எக்ஸ் ஸ்கொயர் 3 எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அதே மாதிரி எக்ஸை மட்டும் கூட்டினீங்கன்னா மைனஸ் 2x மைனஸ் 4x மைனஸ் 6x மைனஸ் 12x. அதே போல் கான்ஸ்டன்ட் டேர்மை கூட்டினா ப்ளஸ் 14. ஸோ ஈக்குவேஷன் இந்த வடிவத்துக்கு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிங்க. a is equal to 3, b is equal to minus 12, c is equal to plus 14. டிஸ்கிரிமினன்ட் டெல்டா is equal to b square minus 4ac. இது ஃபார்முலா. இதை தன்மை காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இதை எழுதிக்கிறோம். இப்போ பிக்கு பதிலாக மைனஸ் 12ன்னு போடுங்க. மைனஸ் 12 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக 3 போடுறோம். அப்புறம் சிக்கு பதிலாக 4 போடுறோம். மைனஸ் 12 ஸ்கொயர் பண்ணால் 144 மைனஸ் இது எல்லாத்தையும் பெருகுனா 168 வருது. 144லேருந்து 168 மைனஸ் பண்ணால் மைனஸ் 24 லெஸ் தேன் 0. இது மைனஸ் 24 வருது. இது 0வை விட கம்மியாக இருக்கிறதால the equation has no real roots அப்படின்னு எழுதிடுறோம். இப்படி எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு 5 மார்க் கம்ப்ளீட்டாக கிடைக்கும். ஸோ திரும்பி நீங்கள் இதை பார்த்து எழுதி கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல் தேவைன்னா உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தேவைப்படும் இந்த வீடியோ, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.